இந்த காலகட்டத்தில் காலை முழுமையாக பாதத்தில் கவனமாக இருங்க. கால் சம்பந்தமான நோய் வரும், கால் சம்பந்தமான காயங்கள் வரலாம். அரசியல்ல இவங்களை தட்டிக்க ஆளே கிடையாது. ஆன்மீக பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், அதாவது பொது ஜன தொடர்பு சம்பந்தமான விஷயத்துல மிகப்பெரிய 10 பேரா இருந்தாலும் தனித்து இயங்குவார்கள். ஒரு திருமண வாழ்வு பிடிச்சா பாத்தீங்கன்னா 90% பேருக்கு பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம். இது வரைக்கும் சொந்த தொழில் செய்து பாடுபட்டீங்க, வாங்கிய கடனை அடைக்க முடியாம கடையை மூடிட்டு போயிட்டோம். ஆக கொஞ்ச நாளைக்கு அடிமை தொழில் ஒரு தப்பு கிடையாது. ஒரு நிறுவனத்துல மேனேஜரா இருக்கலாம், முக்கிய பொறுப்புகள் வகிக்கலாம். மன்னனாக இருப்பது பெருசு இல்லைங்க, மன்னனுக்கு நண்பனாக இருந்து பாருங்களேன். கல்வியை பொறுத்த வரைக்கும் தடை கிடையாது. கல்வியிலேயே நிறைய உயர்ந்த நிலை அடைந்தவர்கள் கும்பராசி. மாயவரம் பக்தி தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த சனி பயிற்சி கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஐயா, கும்பராசி நேயர்களுக்கு எப்படியா இருக்கும்? அனைவருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பாக்கிய பஞ்ச பிரகாரமான சனி பயிற்சியினுடைய நிலை கவலையே பட வேண்டாம், கண்கலங்க வேண்டாம். நல்ல தசாபுக்தி இறையருள் குருவருள் இருக்குமானால் எதை பற்றியுமே நீங்க கவலைப்படணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதவர்களுக்கு கண்கண்ட தெய்வம். தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கும் தவறான மனோநிலையை உடையவர்களுக்கும் கடுமையாக தண்டிக்கப்படக்கூடியவன். அந்த வகையில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு உரியதானே, அவன் இருக்கும் இடம் தானே, கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். அந்த வகையில பார்க்கும்போது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு வராருங்க. அதாவது சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வரார். லாபஸ்தானத்துக்கு வந்தா மட்டும் போறாதுங்க, பாத சனியாக வருகின்றார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஜென்ம சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி, விரய சனி, கண்டக சனி, இதையெல்லாம் விட மிக கடுமையான சோதனையை தரக்கூடியது பாத சனி. நமக்கெல்லாம் தெரியும், ராவணன் சிறந்த சிவபக்தன், மன்னன், விநாசகாலே விபரீத புத்தி. அவனை சனி பகவான் அடைந்தது பாத சனியாதான். சனி பகவான் அவனை நெருங்க முடியவில்லை. எப்படி அவனை நெருங்கும் பார்க்கும்போது வெளியில போயிட்டு வீட்டுக்கு அரண்மனைக்குள்ள வரா, காலு கழுவும் போது கொஞ்சம் இடைவெளி வரும், அது வழியா உள்ள போங்கிறோம். இந்த காலகட்டத்தில் காலை முழுமையாக பாதத்துல கவனமா இருங்க. கால் சம்பந்தமான நோய் வரும், கால் சம்பந்தமான காயங்கள் வரலாம். கவனமா இருங்க. நீண்ட தூர பயணங்கள் போகும்போது கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தவறான பாதையை நோக்கி போவதற்கான சூழ்நிலை அமையும். இப்பதான் கெட்ட சவகாசம் வரும், இப்பதான் கெட்ட பழக்க வழக்கங்கள் வரும், அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள். அற்புதமான யோக பலன் கேட்டு பாருங்கள் மகர ராசிக்காரர்களை. பாதசரியில் ஒரு பட்ட பாடு. கவனமாக இருந்து விட்டால், நிதானமாக இருந்து விட்டால், எதிர்கால நலனை நினைத்து விட்டாலே போதும். பாத சனியினால எந்த பாதிப்பும் இல்லை. ஓகே, அடுத்ததான் இவங்களுக்கு திருமணம் எப்படியா இருக்கும்? திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு காலம் கடந்து ஒரு திருமண வாழ்வு பிடிச்சா பாத்தீங்கன்னா 90% பேருக்கு பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. இப்ப கும்பராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் எப்படியா? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு யோகம். அரசியல்ல இவங்களை தட்டிக்க ஆளே கிடையாது. ஆன்மீக பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், அதாவது பொது ஜன தொடர்பு சம்பந்தமான விஷயத்துல மிகப்பெரிய 10 பேரா இருந்தாலும் தனித்து இயங்குவார்கள். இவங்களுக்கு சுய தொழில் ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா என்ன? இவங்க சுய தொழிலை விட முடிஞ்ச வரைக்கும் அடிமை தொழில் செய்துதான் பாருங்களேன். இது வரைக்கும் சொந்த தொழில் செய்து பாடுபட்டீங்க, வாங்கிய கடனை அடைக்க முடியாம கடையை மூடிட்டு போயிட்டோம். ஆக கொஞ்ச நாளைக்கு அடிமை தொழில் ஒரு தப்பு கிடையாதுங்க. ஒரு நிறுவனத்துல மேனேஜரா இருக்கலாம், முக்கிய பொறுப்புகள் வகிக்கலாம். மன்னனாக இருப்பது பெருசு இல்லைங்க, மன்னனுக்கு நண்பனாக இருந்து பாருங்களேன். அந்த வகையில் பார்க்கும்போது நான் மன்னனை தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. மன்னனுக்கு தோழனாக இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம். மந்திரியா இருக்கிறத மந்திரிக்கு பிஏவா இருக்கலாம். அவங்க அந்த வகையில அந்த நிலையில் இருக்கலாம். 2ஆம் நிலை இருந்து விட்டு பார்க்கலாம். இல்லை சாமி, நான் முதலிடத்துல தான் இருக்கணும்னா ஒரு சேர், ஒரு நிறுவனம் இருக்குன்னா ஒரு சேர் போடுங்க, பக்கத்துல இன்னொரு சேர் போடுங்க. அந்த சேர்ல ஒரு பகவத்கீதை புக்கு வச்சிருங்க, அதுல உட்காராதீங்க, இதுல மட்டும் உட்கார்ந்துட்டு வாங்க. அற்புதமான யோக பலம். இவங்களுக்கு கடன் தீர்றதுக்கு ஏதாவது கடன் தீர்வதற்கான ஒரே வழி, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குவதே இவர்களுடைய வாழ்வாக அமைந்துவிடும் சிலருக்கெல்லாம். அதாவது தேவையில்லாம கடன் வாங்கி மாற்றிக்கொள்வதில் இவர்கள் அதிக ஈடுபாடு உடையவர்கள். வாங்கிய கடனை அடைப்பதற்கு நிறைய வழிகள் சொல்லலாம். வெறும் மந்திரத்தால் மட்டுமே மாங்காய் காய்த்து விடுவதில்லை. காரணம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒண்ணு வாங்க போறோம், ஒரு திருமணம் பண்ணா ஆடம்பரம் இல்லாம பண்ணுங்க. ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும்னா என் பையனை இந்த ஸ்கூல்ல தான் சேர்ப்பேன், இப்படிலாம் இல்லைங்க.
அரசு துறை பள்ளியில படித்து அற்புதமான உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். அந்த வகையில பார்க்கும்பொழுது இருக்கும் இடத்தை சரியாக வைத்துக் கொண்டாலே போதும். அந்த வகையில என்னுடைய அனுபவத்துல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தன் வீட்டிலே அவர் கல்லெறிந்து விட மாட்டார். அதே நேரம் பாத சனியாக இருப்பதனால மிக மிக கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு கல்வி எல்லாம் நல்லா இருக்குமாயா? கல்வியை பொறுத்த வரைக்கும் தடை கிடையாது. கல்வியிலேயே நிறைய உயர்ந்த நிலை அடைந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள். இடம் வாங்க விற்க அந்த நிலையை பொறுத்த இடம் வாங்க விற்கிற நிலையை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம், இடம் வாங்கலாம், விற்கலாம். கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் போதும். இவங்க எந்த கோவிலுக்கு போனா நல்லது? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கோயில் தான். சனி பகவான் கோயில் எங்கதான் இருக்குன்னா உடனே குச்சனூர் போறேன், திருக்கோளிக்காடு போறேன், திருநள்ளாறு போறேன் அப்படிலாம் இல்லை. அருகில் உள்ள சிவாலயம், அந்த சிவாலயத்திற்கு சென்று சனி பகவானை மனமுருக வழிபட்டாலே போதும். கும்பராசி நேயர்களுக்கு ஒரு வரியில் சொல்லணும்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காலம் கடந்தது தான். எல்லாமே காலம் கடந்து தான் கிடைக்கும். அதாவது ஒரு தக்காளி செடி வச்சா உடனே பழுத்துரும். அது குறுகிய கால பயிர் கிடையாது. இவர்கள் நீண்ட கால பயிர், பனை மரம் மாதிரி நீண்ட கால பலனை தரக்கூடியது. நீண்ட காலம் ஒரு மாங்காய் வச்சிங்கன்னா இந்த காலத்துல வந்துருது. அது 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 அதை பத்தி நான் சொல்ல வரல. ஒரு நீண்ட காலம் உன்னை அடைவே வேண்டுமானால் கடுமையான போராட்டங்களை சந்தித்து இறுதியில வெற்றி பெறுவார்கள். மிக சிறப்பியா. சோ கும்பராசி நேயர்களே, நீங்க நிதானமா இருந்தாலே போதும்னு நம்ம ஐயா சொல்றாரு.